வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே நீண்டகால பிரச்சனையாக இருக்கிறது இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை. இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது இதனை சுமூகமாக கையாண்டு வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கடல் சூழலையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதனை காப்பாற்றி தருமாறு நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே அண்மையிலே இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சும் மற்றும் கடற்படையினரும் தாங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் கூட வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நீண்டகால தீர்வு ஒன்றைத்தான் இந்த வடக்கு கடற்றொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த நீண்டகால தீர்வு இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்களும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை இரு நாட்டு அரசாங்க வெளிவிவகார கடற்றொழில் அமைச்சு மட்டத்திலே ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நிரந்தர தீர்வை எட்டுவதுதான் எங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்று வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. அதற்கு முன்னுதாரணமாக 2016ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் திகதி இந்திய தலைநகர் புதுடில்லியிலே நடைபெற்ற இருநாட்டு வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே இந்த மீனவர் பிரச்சினை தொடர்பாக எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையை ராஜதந்திர ரீதியிலே இந்த அரசாங்கங்கள் இரண்டும் பேசி சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வழிகோல வேண்டும். அதை வடக்கு கடற்றொழில் சமூகம் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றது. தற்பொழுது நடைபெறுகின்ற தற்காலிக தீர்வு என்பது எங்களுக்கு பொருத்தமற்றது. நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் வடக்கு கடற்றொழில் சமூகத்திற்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் அண்மை நாட்களிலே இந்த தமிழ்நாட்டு மீனவர்களும் சரி இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அல்லது வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கும் தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கும் இடையிலே தொப்புள் கொடி உறவு இல்லை என்ற கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வடகிழக்கு இலங்கை தமிழர்களுக்குமான தொப்புள் கொடி உறவு அல்லது அண்ணன் தம்பி உறவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தடையாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இழுவைமடி தொழிலை அவர்கள் நிறுத்த வேண்டும். வெறுமனவே காலமாக அந்த தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழிலை செய்து கொண்டு அதற்கு தொடர்ந்து இலங்கை ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே அனுமதி தர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த இழுவைமடி தொழிலாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இழுவைமடியை நீங்கள் முற்றாக நிறுத்துங்கள். நீங்கள் முற்றாக நிறுத்தும் பட்சத்திலே நாங்கள் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் பல பங்கீட்டோடு இரு அரசாங்கங்களோடு பேசி நாங்கள் ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்தும் அந்த இழுவைமடியை செய்து கொண்டு அதற்கு கால அவகாசமோ அதற்கு அனுமதியோ தர வேண்டும் என்று கோருவது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடாகவும் இரு நாட்டு உறவுகளுக்கு அது விரிசலை ஏற்படுத்தும் நிலையை தமிழ்நாட்டு இழுவைமடி மீனவர்கள் நீங்கள் உருவாக்காதீர்கள் என்ற உரிமையோடு உங்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஏனென்று கேட்டால் யுத்தம் முடிந்ததிலே இருந்து இந்த இழுவைமடி கடலுக்கும் கடல் சூழலுக்கும் பாதிப்பு என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள், நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தோடு பேசி உடனடியாக மாற்று தொழிலை மேற்கொள்ளுங்கள். இந்த தொழிலை இலங்கை கடலிலோ இந்திய கடலிலோ நீங்கள் சகோதரர் என்ற ரீதியிலே நாங்கள் இந்திய கடலையும் சேர்த்து சொல்கின்றோம் என்றால் இலங்கை இந்திய கடல் பகுதி மிக குறுகிய கடல் பகுதி. உங்கள் கடல் பகுதியிலும் நீங்கள் இந்த சூழலுக்கு பாதிப்பான தொழிலை செய்தால் அது எங்களுக்கும் எங்களுடைய கடலுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பாக இருக்கும் என்று கூறி நீங்கள் அந்த சட்டவிரோத இழுவைமடியை நிறுத்தி சுமூகமான ஒரு தீர்வுக்கு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். வெறுமனவே இலங்கை கடற்படையவோ அல்லது இலங்கை கைது செய்யும் போது நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது பொருத்தமில்லாத ஒன்றாக வடக்கு கடற்றொழில் சமூகம் கருதுகிறது. நீங்கள் அந்த இழுவைமடியை நிறுத்தினால் இந்த பிரச்சினை சுமூகமான தீர்வை எட்ட முடியும், எட்டலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே இருந்து
கச்சதீவை மீட்டால் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணலாம் என்று தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏனையவர்களும் தற்பொழுதைய காலத்திலே கூறி வருகின்றார்கள். நாங்கள் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அல்லது தமிழக முதலமைச்சர்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அதாவது கச்சதீவை அண்மித்த பகுதியிலே மீன்பிடிக்கும் போது ஒரு சில படகுகள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் நேரெதிரே பருத்தித்துறை தொடக்கம் முல்லைத்தீவு வரையான பகுதியிலே அந்த இழுவைமடி படகுகள் எல்லை மீறி சட்டவிரோதமான தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இலங்கை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே எங்கு கைது செய்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் அல்லது தமிழ்நாட்டினுடைய தலைவர்களும் கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் தெரிவிப்பது உண்மையிலே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. கச்சதீவு என்பது எங்கே இருக்கின்றது? பருத்தித்துறை அல்லது வடமாராட்சி கிழக்கு முல்லைத்தீவு பகுதிகள் எங்கே இருக்கின்றது? இந்த பகுதியிலே நீங்கள் அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு கச்சதீவு என்ற ஒரு பிரச்சனையை மீனவர் பிரச்சனைக்கு இணைப்பது பொருத்தமில்லாத ஒரு நிலப்பாடு அல்லது எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கின்ற ஒரு நிலப்பாடு. கச்சதீவு என்பது மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்றும் இந்த மாதம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மீனவ அமைப்புகளின் தலைவர்கள் வடமாகாணம் இலங்கைக்கு வந்தபோது வவுனியாவிலே வைத்து ஜேசுராசா அவர்கள் தெரிவித்திருந்தார், கச்சதீவை மீட்பது எங்களுக்கு நோக்கமல்ல. அந்த கச்சதீவு என்பது இலங்கைக்கு வழங்கப்பட்டது, அது வடகிழக்கு தமிழர்களுக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. வெறுமனவே அரசியலுக்காக அல்லது ஒரு சமூக முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்காக தமிழ்நாட்டிலே கச்சதீவை பேசுவது பொருத்தமற்றது. அது வேதனை அளிக்கின்றது, கவலை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகவும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே முறையற்ற சட்டவிரோத கடற்தொழில்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் பல சமூக முரண்பாடுகளும் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எனவே புதிதாக பதவியேற்றிருக்கும் இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதாக கூறி வந்தாலும் ஒரு சில வீதங்களைத்தான் அவர்கள் இன்று வரை கட்டுப்படுத்த முடிந்திருக்கின்றது. அதற்கு அதிகமாக சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத தொழிலாளர்களும் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். இந்த அதிகரிப்பின் ஊடாக பல பிரதேசங்களிலே சமூக முரண்பாடு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமூக முரண்பாடு எதிர்காலத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலே உருவாகாமல் இருப்பதற்கு எங்களுடைய சூழலையும் எங்களுடைய கடலையும் பாதுகாக்க வேண்டிய முறையற்ற சட்டவிரோத தொழில்களை இலங்கையிலே அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தின் ஊடாக அதனை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் சட்டவிரோதமான தொழிலை செய்பவர்கள் உழைக்கின்றார்கள். பாரம்பரிய முறையிலே சூழலை பாதுகாத்து கடலை பாதுகாத்து தொழில் செய்பவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த எங்களாலும் சட்டவிரோத தொழில் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் எதிர்காலத்திற்கு கடல் வேணும், சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்த சட்டவிரோதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவேதான் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம், முதலிலே இந்த சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துங்கள். அவர்கள் சட்டவிரோதத்தால் தான் வாழ்வாதாரம் ஈட்டலாம் என்றால் இலங்கையினுடைய கடற்பரப்பும் கடல் வளமும் எதிர்காலத்திற்கு கையிலே இருக்காது. திட்டமிட்டு அளிக்கப்படுவதற்கு அரசாங்கமும் உடந்தையாக இருந்ததாக பாரம்பரிய மீனவர்கள் கருத வேண்டிய ஒரு நிலை வரும். அதனை கருத்தில் கொண்டு சட்டவிரோத தொழில்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதே போன்றுதான் இந்த அரசாங்கம் புதிதாக பதவியேற்று இருக்கின்ற பொழுதும் கூட அந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் புதிதாக மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டங்களை முன்னாயத்தமாக ஆரம்பித்து நடத்தி வருகின்றது. அந்த கூட்டங்கள் கடந்த வாரம் கூட கடந்த மாதம் யாழ் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அது ஆரம்ப கூட்டமாக இருக்கிறபடினால் எதிர்காலத்தில் அந்த கூட்டத்தின் ஊடாக மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அதன் ஊடாக தீர்வு பெறக்கூடிய சூழ்நிலையை கடற்றொழில் அமைச்சர் அவர்களும் பிரதி அமைச்சர் அவர்களும் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வடக்கு மாகாணத்திலே தான் அதிகமான சட்டவிரோத முறையற்ற தொழில்கள் நடைபெற்று வருகின்றது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டம் சால சிறந்ததாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஏனைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களோடு மீனவர் பிரச்சனை ஆராயும் போது அது ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களிலே அது கடந்து செல்கின்றது. அந்த
அந்த வகையிலே தனியான ஒரு மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதை எதிர்காலத்தில் மீனவர்களுடைய பிரச்சினையை நீண்டகால நோக்கிலே தீர்க்கக்கூடியதும் முடிவெடுக்கக்கூடியதுமாக அது மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும், அதே போன்றுதான் அந்த வடக்கிலே இருக்கின்ற சீன கடல் அட்டை தொடர்பான பிரச்சனைகள் அந்த கூட்டத்திலே பிரஸ்திக்கப்பட்ட போது தற்போது 300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாகவும் இந்த வருடம் அந்த கடல் அட்டை பண்ணைகள் வழங்குவதில்லை என்ற முடிவை நெக்டா நிறுவனத்தினுடைய பணியாளர் அந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் வேண்டுவது வடக்கிலே நாரா நிறுவனத்தினாலே ஆய்வு செய்யப்பட்ட கடல் ஆய்வு அறிக்கைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அல்லது அந்த திணைக்களங்களுக்கு வெளிப்படுத்தி ஆய்வின் ஊடாக திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். வெறுமனவே கடந்த காலங்களிலே ஆய்வுகள் இன்றி மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களினால் எங்களுடைய கடல் சூழலும் பாரம்பரிய சிறு மீனவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சீன நாட்டு மக்களுக்கு உணவாக அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடல் அட்டையை இங்கே வளர்த்து அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி செய்து உணவை வழங்குகின்றோம். ஆனால் எங்களுடைய கடலும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு உணவை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. எனவேதான் அந்த சீன கடல் அட்டை என்பது தொடர்பானது தெளிவான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு கடல் சூழலுக்கும் பாரம்பரிய மீனவர்களுக்கும் பாதிப்பில்லாத வகையிலே இந்த திட்டங்களை கொண்டு செல்ல எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உண்மையிலே கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட போன வடமாகாண கடற்பகுதியில் சட்டவிரோதமான தொழில்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்று கொண்டிருந்த நிலையிலே ஒரு புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்ற ஒரு கோர்வையிலே இந்த புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்துடைய காலத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வடமாகாணத்திலே அதிகமான சட்டவிரோத தொழில்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சட்ட ரீதியாக அந்த தொழில்கள் தடை செய்யப்பட்ட நிலைமையிலும் அது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே அந்த தொழில் அதிகரித்திருப்பதாக மீனவ தரப்பிலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்க பகிரங்கமாகவே அதிகாரிகள் லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த தொழிலை அனுமதித்து வருவதாக கூறி வருகின்றார்கள். இதற்கு எந்தவித நடவடிக்கையை கடற்தொழில் அமைச்சரோ இல்லை இந்த அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்களோ எடுக்காதே எப்படி பார்க்க உண்மையில இந்த சட்டவிரோத தொழில கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசாங்கம் கடந்து செல்வது என்பது கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம். அதுக்கு உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன், இந்த மாதம் முற்பகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் ஒரு துன்பியல் சம்பவம், ஒரு கடற்றொழிலாளி உயிரிழந்திருக்கின்றார். அந்த முல்லைத்தீவு மீனவ மட்ட அமைப்புகள் தெரிவிக்கின்றன, அவர் சட்டவிரோதமான தொழிலுக்கு எதிராக போராடியதனால் தான் அவர் உயிர் கொல்லப்பட்டு இருப்பதாக சந்தேகத்தை அந்த மீனவ மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் வடமாராட்சி கிழக்கு பகுதியிலும் பல முறையற்ற சட்டவிரோதமான தொழில்களை கட்டுப்படுத்தும் பொழுது பாரம்பரிய மீனவர்கள் அல்லது அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பு தொடர்பாக தீர்வில்லை என்ற நாளைக்கு சட்டவிரோதத்தை கட்டுப்படுத்த போகும் மீனவர்கள் அஞ்சுகின்றார்கள். இதனால் தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகப்படுகிறோம் அல்லது எங்களுடைய தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றோம் என்ற ஒரு ஐயப்பாட்டு நிலை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்துவதில் மந்தகதியிலே செயல்படுகிறது என்ற நிலைப்பாடு தான் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த சட்டவிரோதம் என்பது சூழலுக்கும் கடலுக்கும் பாதிப்பானது, அதை நிறுத்த வேண்டும். அதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சட்டவிரோதத்தை அங்கீகரிப்பது என்பது பொருத்தமற்ற செயலாக இருக்கின்றது. இனியாவது இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துவதன் ஊடாக வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய உரிமை அல்லது அவர்களுடைய தொழில் முறைமை பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததிக்கும் இலங்கைக்குமான அந்நிய செலாவணியை பாரம்பரிய தொழில்முறை மூலம் பெற்று சூழலை பாதுகாத்து வழங்க முடியும். சட்டவிரோதத்தை நீங்கள் தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். அனுமதிப்பதனால் சமூக முரண்பாடு கடைசியில் மிஞ்சும். அதை இந்த அரசாங்கம் தான் ஊக்குவித்ததாக எதிர்காலத்தில் நாங்கள் கருத வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு கொண்டு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நேரத்தில் இதே போன்றுதான் இந்திய மீனவர் பிரச்சனையும் கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுகின்ற போது இந்த ஆட்சியும் அதே பாதையிலே பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது சமகாலத்திலே இலங்கை கடற்பரப்புகளை எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாகவே அந்த கடற்தொழில் நீர்வளத்துறை அதிகாரிகளினால் அவர்களுடைய அந்த குற்றப்பத்திரம் கைவாங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு நல்லெண்ணத்தை இந்த அரசாங்கம் காட்டியது. அப்ப இப்படியான ஒரு நிலைமையிலே இப்போது ஒரு நகல் எல்லை தாண்டியவர்களை கைது செய்வோம் என்று
ஒரு முழுமையான கைது நடவடிக்கை என்பதற்கு பதிலாக இவ்வாறாக ஒரு இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் அழுத்தங்களுக்காக இந்த கைது நடவடிக்கை இடம்பெறுவது, பின்னர் விடுவிப்பதன் ஊடாக நல்லெண்ண நடவடிக்கை ஊடாக பல நன்மைகளை அரசாங்கம் பெற்றுக் கொள்வதுமாகத்தான் எங்களுடைய இந்த மீனவருடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டு இவர்கள் கையாளுகின்றார்கள். அந்த போக்கு எப்படி பார்க்க? இல்லை, இதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். இந்த கைதுகள் என்பதும் நல்லெண்ண அடிப்படையிலே விடுதலை என்பதும் அந்தந்த கால அரசாங்கங்களை தங்களை வழிநடத்துவதற்கு ஏதுவாக பார்க்கிறார்களே ஒழிய மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இது ஒருபோதும் அமையாது. இதனால் தான் நாங்கள் 2016 ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் திகதி இந்திய தலைநகரிலே இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சு மட்டத்தில் எட்டப்பட்ட பேச்சுவார்த்தையின் ஊடாக நிரந்தர தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்பது இது போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் வடக்கு கடற்றொழில் சமூகமோ பாதிக்கப்படுகிறோம், பலம் அளிக்கப்படுகிறது, வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது என்று இருப்பதன் காரணத்தினால்தான் நாங்கள் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை வலியுறுத்துவோம். அதனூடாகத்தான் இதை கட்டுப்படுத்தலாம். இது இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் அரசியல் நோக்கங்களுக்காக நல்லெண்ண அடிப்படையிலே மீனவர் பிரச்சனையை பாவிக்கிறார்கள். எதிர்காலத்தில் பாவிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. உண்மையிலே மீனவ சமுதாயம் அரசியல் காரணங்களினால் பிளவுபடுத்தப்பட்டிருப்பது இன்று மீனவர்களிடையே ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. யுத்த கால பகுதியிலும் அதற்கு பின்னரும் வடமாகாண மீனவர்கள் தங்களுடைய உரிமைக்காக ஒன்று திரண்டு ஒரு பாரிய போராட்டங்களை நடத்தி தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடந்த தமிழ் அமைச்சர் ஒருவர் கடத்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளிலே சங்கங்கள் சமாசங்களிலே பொறுப்பில் இருந்தவர்களை தங்களுக்கு ஏற்றவாறு நியமித்து அதனூடாக அந்த விடயங்களை வலுக்குறைப்பு செய்து சமூகங்களுக்குரிய ஒரு பிளவை ஏற்படுத்தியதாக மீனவ தரப்பிலே ஒரு சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. இப்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய அமைச்சர் வந்ததற்கு பிற்பாடும் கடத்தொழில் சமூகம் ஒரு கடத்தொழில் சமூகமாக ஒன்றிணைவதிலே பாரிய சிக்கல் நீடித்து வருகின்றது. அதுதான் இந்த பிரச்சனைகளை மீனவ சமுதாயமாக தீர்வு காண்பது தடையாக இருக்கின்றது. அது ஏன் இந்த நிலைமை நீடித்து வருகிறது? கடந்த காலத்தில் மீனவ மட்ட அமைப்புகளை பிளவுபடுத்தி அல்லது அவர்கள் சமூகங்களை பிளவுபடுத்தி பல முறையற்ற அனுமதியற்ற செயல்பாடுகளை இலங்கை அரசாங்கம் செய்து வந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் பதவியேற்றத்துக்கு பிற்பாடு அதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அந்த மாற்றம் முற்றுமுழுதாக கடற்றொழில் கிராமங்களுக்கு சென்றடைவதில் தாமதம் இருக்கின்றது. அது பல சந்திப்புகளிலே வலியுறுத்தி வருகின்றார்கள். வடமாகாணத்திற்கு பொருத்தமான அல்லது வடமாகாணத்துக்கு உரித்தான அதாவது கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி அதனூடான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதை சாதகமாக பரிசீலிப்பதாக கடற்றொழில் அமைச்சும் கூறுகிறது. அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற கூட்டுறவு பிரதி அமைச்சர் அவர்களும் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி அதனூடாக செயல்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணக்கருவை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அது தாமதமாக அல்லது சற்று ஆமவேகத்தில் அது நகர்வது போல் இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இது அரசாங்கமும் செய்ய வேண்டும். வடக்கிலே இருக்கின்ற கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் அல்லது சங்க உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையிலே நாங்களும் கரிசனை எடுத்து நாங்களாக ஒன்றிணைய முன்வர வேண்டும். ஏனென்று கேட்டால் எதிர்காலத்தில் பிரித்தாண்டதன் விளைவாக நாங்கள் இழந்தது எவ்வளவு, பாதிக்கப்பட்டது எவ்வளவு என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றீர்கள். அந்த உணர்விலே படிப்பினை இருந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து வடக்கு உரித்தான கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். 4 மாவட்டத்தில் இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் தலைவர்கள் எதிர்காலத்தில் இந்த மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைத்து கூட்டுறவை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் கொண்டு செல்லும் போது அரசாங்கம் அதுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் தற்போது இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் யாழ் மாவட்டத்தில் இருந்தாலும் மீனவ அமைப்புகள் நடத்திய பல போராட்டங்களிலும் மீனவர்களுடைய பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவர். ஆனால் அறிந்ததென்ற வகையிலே அவருடன் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்னும் எங்களுக்கு நிறைவேறாமல் இருப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்பது சால சிறந்தது. அரசாங்கமாக வந்து செய்யும் என்று எதிர்பார்ப்பதை விட நாங்களாக இணைந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு வடக்கு கடற்றொழிலாளரும் கூட்டுறவாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இதுக்கு சால சிறந்த முடிவாக இருக்கும். நீங்கள் குறிப்பிடுகிற கடற்தொழில் அமைச்சர் ஒரு அடிப்படை மாற்றத்துக்காக முயற்சி செய்து வருவதாக. ஆனால் கடந்த அமைச்சர் இருந்த போது மீனவ சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அந்த பிளவு நிலை மேலும் வலுப்படுத்தப்பட்டதை இந்த அமைச்சருடைய காலத்தில் பார்க்கணும். குறிப்பாக தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்காக மீனவ சமுதாயத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை அவதானிக்கப்பட்டது.
அந்த அடிப்படையிலே மீனவ சமுதாயத்தை தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அவர்கள் பிளவுபடுத்தி அவர்கள் தங்களுக்காக போராடுவதை விட அமைச்சருக்கு அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படுவதன் மூலமாக ஏதாவது பெற்றுவிடலாம் என்ற நிலையை நோக்கி அதை நகர்த்தி வருகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமானது இல்லை. இது ஆரோக்கியமான செயல்பாடாக நான் பார்க்கவில்லை. என்னென்று கேட்டால் கடந்த காலத்திலே கடற்றொழில் சமூகம் அந்த பிரிவினைகளையும் அல்லது முறையற்ற தொழில்களினாலும் நடந்த பிரச்சினைக்காக பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி வாக்களித்தார்கள், அந்த வாக்களிப்பின் பின்பு தமிழ் கடற்றொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது அல்லது எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள் கடற்றொழில் சமூகம். ஏனென்று கேட்டால் அந்த வாக்களிப்பின் போது பெரும்பான்மையான கடற்றொழில் சமூகம் எங்களுக்கு தீர்வு வேணும் என்று நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் அந்த வாக்களிப்பில் இருந்து இனி எதிர்காலத்தில் நாங்கள் சுயமாக எங்களோட முடிவை யாரையும் நம்பி வாக்களிப்பதை விட எங்களுடைய ஒற்றுமையை திரட்டி ஒன்றுபடுத்தி எங்களுடைய பிரச்சனையை வலியுறுத்துவதுதான் சால சிறந்தது என்பது எங்களுடைய எதிர்கால சிந்தனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அரசியலின் ஊடாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் மீனவர் பிரச்சனையிலே முழு மனதோடு கரிசனையோடு செயல்படவில்லை என்பது அது தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த நிலை நோக்கி நகரவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக தடைக்காலம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு பல கருத்துக்களை அரசாங்கம் வெளியிட்டு வருகின்றது. ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காத்து வருகிறார்கள். குறிப்பாக கடற்றொழில் அமைச்சர் கூறுகிறார் தொப்புள் கொடி உறவு என்பது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை என்று. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு, பிரச்சனைக்காக வேண்டி உறவு இல்லை என்று கூற முடியாது. அப்ப இது தொடர்பாக அல்லது இந்த மீனவ சமூகம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு வடகிழக்கு எப்படி ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறபடியால் அது தொடர்பாக அவர்கள் கரிசனை காட்டவில்லை என்பதும் எங்களுக்கு கவலை அளிக்கிற ஒரு விடயமாக தான் இருக்கிறது. கடந்த மாசத்திலிருந்து போன ஊடகவியலாளர் சந்திப்பிலிருந்து நாங்கள் சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கடலில் முழுக்க வெளிச்சங்கள் என்று சொன்னால் கடல் திருவிழா போல தான் கடலில் வெளிச்சம் பாய்ச்சுறாங்க. அது சம்பந்தமான முறையில் போன மாதம் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் கடற்தொழிலாளர் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைச்ச பொழுது தாங்கள் 2 கிழமைகளில் இறுக்கமான நடவடிக்கை எடுக்கிறதாக கடற்தொழில் அமைச்சர் உதவி பணிப்பாளர் யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் உதவி பணிப்பாளருக்கும் நேவிக்காரருக்கும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது நடைமுறைப்படுத்துறது மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை. இன்று வரையும் லைட் பாட்டி தான் மீன் பிடிக்கிறார்கள். அதே மாதிரி வெத்திலக்கடியில் சுருக்கு வேலைகள், இன்றைக்கு ஒரு சுருக்கு வேலைக்கு லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு ஒரு 5-6 மீனவர்கிட்ட 5-6 சுருக்கு வேலை மீனவர்கிட்ட லட்சக்கணக்கில் ஒரு கிழமைக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட உடனே அவர்கள் மீன் பிடிக்கலாம், நாங்களே சுருக்கு வேலை ஓட்டி மீன் பிடிக்க மற்ற சுருக்கு வேலைக்காரர்களும் தொடர்ந்து மீனை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மேல் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சுருக்கு வேலை அடிக்க விட்டால் அப்போ மற்ற மீனவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து மற்ற சுருக்கு வேலையாளர்கள் தொழிலை செய்கிறார். இன்றைக்கு 600 ரூபா வித்த சூட இன்றைக்கு 200 ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த சுருக்கு வேலையால். இன்றைக்கு சுருக்கு வேலை ஒரு சின்ன குஞ்சு மீன்லேருந்து முழு மீனையும் பிடிச்சி தங்களுக்கு தேவையான மீனை எடுத்துக்கொண்டு மீனை மிச்ச மீனை கொட்டி கொண்டு போகிறார், கடலில் கொட்டி போட்டு போகிறார். இன்றைக்கு கடல் நாசமாக போகுது, எங்களோட கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ இதுகளை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் போன மாதம் 25ஆம் தேதி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைக்க வலிக்கிட கூட்டத்தை இடையில முறிச்சு இடையில தாங்கள் முல்லைத்தீவுக்கு போகணும், அப்புறம் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் கடிதங்கள் எழுதி தாருங்கோ, நீங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கடிதங்களை பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி போட்டு ராஜாங்க அமைச்சர்கள் தெரிவித்து போட்டு உடனடியாக எழுப்பி போய்விட்டார்கள். ஆனால் நாங்கள் கடிதம் எழுதி கொடுத்து இவியட்ட நாங்கள் எங்களை இந்த பிரச்சனையை கதை கொடுத்ததுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்குறது சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி, அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர எங்களுக்கு வேறு ஒன்று நாங்களுக்கு கேட்கல. இப்போ 96ஆம் ஆண்டு கடற்தொழில் 2ஆம் இலக்க சட்டம் இருக்குது. 2ஆம் இலக்க சட்டத்தில் 16 தொழில் தடைன்னா இப்போ ரோலர் உள்ளூர் இழுவப்பட உட்பட 16 தொழில் தடை. உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு இந்தியா இழுவப்படை எல்லாம் தாண்டி வருது, எல்லா பாட்டு தாண்டி வருது, எங்களுக்கு கடல் வளத்தை அளிக்கிறார், நாசமாக போகுது, இந்தியா இழுவப்படையை கைது செய்யணும், அவங்களை எல்லாம் தாண்ட விடக்கூடாது, நிப்பாட்டு நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படாது இந்த உள்ளூரில் செய்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு அது மன்னாராக இருக்கலாம், ஜாழ்ப்பாணமாக இருக்கலாம், அது வல்லடுத்துறையாக இருக்கலாம். வல்லடுத்துறையில் 8ஆம் மாதம் துவங்கி 2ஆம் மாதம் வரை தொழிற்சிக்கிறாங்க, பிறகு 2ஆம் மாதம் நிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு கல்புட்டியில் இது அழிவு தொழில் கடல் வளத்தை அளிக்குது, மீன் வளத்தை அளிக்குதுன்னு சொல்லி 2022ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது, நீதிமன்றத்தாலே அது நிறுத்தப்பட்டது. அப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்ட தொழில் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் தொழில் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இதுகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்தால் இதுகளை நாங்கள் செய்தி சேர்க்கிறதுக்கு எந்த விதமான அரசியல்வாதிகளும் அதை கேட்கறதுக்கே துப்பில்லை. எங்களை தமிழ் அரசியல்வாதிகள் எவருக்குமே கேட்கறதுக்கு துப்பில்லை. அப்போ இன்றைக்கு வெத்திலக்கேணியில்
இன்றைக்கு காசுகளை வேண்டி கொண்டு சுருக்கு விலைக்கு விடுறாங்க, சுருக்கு விலையை கண்ணு காணால் விடுறாங்கன்னு சொன்னார் அதிகாரிமார். அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் இனிமேல் முறையிடுறது? அன்றைக்கு வடமாகாண கட்டளத்தால் தேவி கடல்பட கட்டத்தலைவர் சொன்னால் கட்டாயமாக தாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இதை கரவழியா, இது சட்டவிரோதமான தொழில், கரையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்கோ, கரவழியை போய் யார் சட்டவிரோதமான தொழில் செய்கிறேன் அந்த சட்டவிரோத தொழிலுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த நேவிக்காரன் சொன்னார். தாங்கள் கடலில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இதுவரையில் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சில சுருக்கு வேலையை பிடித்தால் அவங்க பழம் வேலையை கொடுத்துட்டு புது வேலையை வச்சுக்கொண்டு பழம் வேலை தான் கோர்ட்ஸுக்கு போகுது. பிறகு பார்த்தா அடுத்த நாளைக்கு 10,000 ரூபா குற்றம் காட்டி போட்டு 10,000 வெளியில் வர்றாங்க. அப்போ சட்டங்களை வந்து இறுக்கமான முறையில் நடவடிக்கை கொடுக்கணும். அவங்கள்ட்ட தொழில் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட வேணும். அடுத்தது வந்து அன்றைக்கு தொழில் செய்கிறாருன்னா அவர்கிட்ட போட் இன்ஜின் வேலை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேணும். சட்டவிரோதமான தொழில் எந்த தொழில் செய்தாலும் அது லைட் தொழில் என்றாலும் சரிதான், குளதள்ளி தொழில் டைனமேட் அடித்தாலும் சரிதான், சுருக்கு வேலை என்றாலும் சரிதான், உள்ளூர் இழுவமடி என்றாலும் சரிதான், எல்லாத்தையும் பறிமுதல் செய்து கோர்ட்டில் போட்டை பாரப்படுத்தி எல்லாத்தையும் பறிமுதல் செய்து அதுக்குரிய இறுக்கமான நடவடிக்கை எடுத்தால் தான் சட்டவிரோதமான தொழில்களை கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கு நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு 2 கிழமையாச்சு. 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் போன மாதம் 25ஆம் தேதி சொல்லப்பட்ட வசனங்கள் இன்றைய வரையும் ஒன்று நடைமுறைப்படுத்தல. 2 கிழமைக்கிடையில தாங்கள் இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும். இது கடத்தொழில் அமைச்சர் சொன்னவர், உதவி பணிப்பாளர் இருந்தவர். அப்போ நாங்கள் கேட்டதுக்கு இதை சொன்ன வசனம். ஆனால் இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் கடலில் இல்லை. இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திரும்பியும் அதே பிரச்சனை கூட போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு உண்மையின்படி வெத்திலக்கணிக்கு அங்கால சுண்டிக்குளம் அங்கால மாத்தளன் பகுதியில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 100கணக்கான சுருக்கு வேலை செய்கிறாங்க. ஆனால் இவனும் கைது செய்த பாடில்லை, கைது செய்யப்படவில்லை. சுருக்கு வேலை சட்டத்தின்படி 2.25 இன்ச்சு விலைக்கு மேலே காலை 10 மணிக்கு அது ஒரு படகுல தான் போகலாம். ஒரு படகுல 10 மைலுக்கு அங்கால காலை 6 மணிக்கு பிறகு 10 மைலுக்கு அங்கால 2.25 இன்ச்சு விலையை கொண்டே தான் சுருக்கு வேலை செய்யலாம். பின்னேரம் 5 மணிக்கு கரையை வந்துடும் தான் சுருக்கு வேலை சட்டத்தில் இருக்குது. ஆனால் அவங்க செய்கிறது என்ன, நுழம்புக்கண் விலையை வச்சு கொண்டு குஞ்சு குருமான் மீனை இரவிரவா லைட்டாக போட்டுட்டு இரவிரவா சுருக்கு வேலையை செய்து அள்ளி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதால் இன்றைக்கு வடமதியில் 190 சிறு தொழிலாளியும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதை நாங்கள் கத்தி கொண்டு வந்தால் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுதில்லை. வார அரசாங்கம் எல்லாம் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக, தங்களுடைய அரசியலை தக்க வைக்கிறதுக்காக எங்களோட மீனவரை பகடக்கே ஆகி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தால் அன்றைக்கு ஸ்ரீதரன் நம்பியோட நான் கதைச்சினேன். இது சம்பந்தமாக நீங்கள் கதைக்கணும், குரல் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். அது உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அதுக்குரிய கடிதங்களை தர சொல்லி இதே ஸ்ரீதரன் நம்பிக்கு நாங்கள் கிளிநொச்சியில் போய் அன்னராசா உட்பட நாங்கள் ஒரு 15 பேருக்கிட்ட கிளிநொச்சி பூனேரி சமாச தலைவர் மன்னார்காரன் இப்படி நாங்கள் ஒரு 15 பேருக்கிட்ட முல்லைத்தீவுக்காரன் சேர்ந்து ஒரு 15 பேருக்கிட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க. சகல அறிக்கையும் கொடுத்து தான் நாங்கள் கதைச்சு போட்டு வந்துடுறாங்க. 1-2 இல்லை, எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட சகல அறிக்கையும் கொடுத்துறாங்க. பிறகு திருப்பி ஸ்ரீதரன் என்ன கேட்குறார், நீங்கள் அறிக்கை இருந்தால் அது சட்டமான அறிக்கை இருந்தால் தங்களுக்கு அனுப்ப சொல்லி நான் சரியான்னு சொல்லி போட்டு நான் அவரோட கதைச்சு போட்டு போன வச்சுட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க கடற்தொழிலாளிகள பிரச்சனை எங்கே நிற்கிதுன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி ராமர் அர்ஜுனா அவர்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். எங்களோட கடற்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனாவோட கதைச்சு தான் நாங்கள் எங்களோட பாராளுமன்றம் சரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்ணாலும் சரி அவரோடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனான்ற ஆள் இருந்த நாடித்தான் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை உலக நாடுகளுக்கும் தெரியுது, எவ்வளோ பிரச்சனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு செம்மணி புதவுளி என்றாலும் சரிதான், அடுத்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரிதான், அடுத்தது நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான். இன்றைக்கு அர்ஜுனா அவரால் வாய் துறக்க வெளிக்கிட்டுத்தான் இன்றைக்கு கன பிரச்சனைகள் வெளியில் வருது. அதிகாரிமார்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் கேள்விக்கு மேலே கேள்வி, சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லாமல் அரசாங்க அதிபர்கள்னாலும் சரி அமைச்சர் என்றாலும் சரி யார் என்றாலும் சரி கண்ண முடிக்குவார்கள். அப்போ இன்றைக்கு இவ்வளோ காலம் அந்த கேள்வியில் யாருமே கேட்கல. அது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் என்றாலும் சரிதான், அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் சரி, எந்த இடம் என்றாலும் சரிதான், எந்த அரசியல்வாதியும் கேட்கல. இன்றைக்கு அதுக்கு அர்ஜுனான்ற ஒரு பாராளுமன்ற கதைக்க வலிக்கிட்டு கேள்வியால் கேட்க வலிக்கிட்டா அப்புறம்தான் இன்றைக்கு எல்லாரும் சில நடவடிக்கைகளை கொஞ்சம் இப்போ 100க்கு 100 செய்யாட்டியும் 100க்கு 50-60% கொஞ்சம் முன்னெடுத்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு எங்கட கடத்தொழில் இன்றைக்கு உண்மையின்படி ஒரு விவசாயத்தில் வந்து பாதிரிய செடி என்று சொல்லியால் பாதிப்புன்னு சொல்லி அதை அழிக்கணும், முற்றுமுழுதாக அழிக்கணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் கடலின் நாசமாக போது, கடலில் உள்ள வளம் அழிக்கப்படுது. அடுத்த இந்த போத்தில் சொப்பிங் பேக்கு வண்டே கப்பு அந்த கப்பு இந்த கப்புன்னு சொல்லி கடலில் போய் கடல் நாசமாக போய்கொண்டிருக்கு. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அப்போ கடல் எப்படி நாசமாக போனாலும் சரிதான், கடற்தொழிலாளி எப்படி அழிஞ்சாலும் சரிதான், அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. உண்மையின்படி ஒரு
இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமான முறையில் எத்தனையோ பேர் வந்து அட்டப்படிக்கிறாங்க, அட்டத்தொழில் செய்கிறாங்க. ஆனால் அங்கே 300 பேரோ 310 பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு அனுமதி பத்திரத்தில் 3-4 ஓட்டு தொழில் செய்கிறாங்க. அப்போ இதே நீதிவளத்துறையினர் போய் நாகர்கோயிலில் போய் உனக்கு அனுமதி பத்திரம் இல்லை, நீ எப்படி தொழில் செய்கிறா, உன்னை போட்டு ஏற்றி கொண்டு போங்கன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஆனால் அவன் அடுத்த நாள் தொழில் செய்கிறான். அப்போ உண்மையின்படி அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமான தொழிலை செய்கிறான்னு சொன்னால் அவன் உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று காவல்துறையை கூட்டிக் கொண்டு போகணும், போலீஸை கூட்டிக் கொண்டு போகணும், இல்லாட்டி எஸ்டிஎஃப்பை கூட்டிக் கொண்டு போகணும். கூட்டிக்கொண்டே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ஸுக்கு விடணும். அதை விட்டுட்டு நீங்களா உங்கள்கிட்ட பதிவில்லை, நீங்கள் தொழில் செய்யலாம், நீங்கள் போங்க. இதுதான் எங்களோட நீதிவளத்துறை செய்து கொண்டிருக்கு. ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்கு, ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல? அன்றைக்கு ஒருக்கா நாங்கள் சுமந்திரனோட கை கேட்க சுமந்திரன் சொன்னார், உள்ளூர் இழுவ படகு அந்த பீன்ஸு காப்பி இது உடலுண்டா உடனடியாக கரையில வச்சே நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது யார் செய்கிறது? இதே சுமந்திரன் தான் அதுக்கு கால் வகுத்தவர். சட்டத்தை 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தனமாக அறிவிக்கப்பட்ட சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த சுமந்திரன் தான் மறைச்சு வச்சவன். பிறகு திருப்பி நாங்கள் சுமந்திரனை கேட்க சுமந்திரன் என்ன சொல்றான், கரையில நிக்கி அரெஸ்ட் பண்ணலாம், உள்ளூர் இழுவ படகு பீன்ஸ் காப்பிகள் இதோட 2 அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி, இழுவ மடிஞ்சு பலகையோட 2 அரெஸ்ட் பண்ணலாம். அது யார் அரெஸ்ட் பண்றது? அது யார் அரெஸ்ட் பண்றது? ஏன் நடவடிக்கை எடுக்க இல்லை? ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் எல்லாரும் மொத்தபடி ஒத்த குரல் கொடுக்க வேண்டியாரு? உங்களை நம்பி நம்பி தானே நாங்கள் கெட்டு போனாங்க. அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இதை புடுங்குறோம், இதை கிழிக்கிறோம் சொல்லி. இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேலே ஏன் பேசுறோக்கள் இல்லை? கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் பேசுறோக்கள் இல்லை? உண்மையின்படி இன்றைக்கு கடத்தொழில் இன்றைக்கு உண்மையாக கடத்தொழில் இன்றைக்கு தொழிலுக்கு எவ்வளோ 170% படங்களும் தொழிலுக்கு போயில்லை. ஏன்னா கடலில் மீன் வளம் இல்லை, முற்றாக அழிக்கப்பட்டாச்சு, வளம் அழிக்கப்பட்டு போச்சு, மீனினம் பெருக்கம் இல்லை. வளங்கள் இருந்தால் தான் மீனின பெருக்கம் பெறும். மீன் வந்து முட்டையிட்டு குஞ்சு பறித்து மீன் இனப்பெருக்கம் பெறும். அப்போ கடலில் உள்ள வளம் முழுக்க அழித்தால் மீனங்களுக்கு பெருக போதும். இன்றைக்கு எங்களது தொழிலாளிகள் 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் கூடவே கொஞ்சம் சூட பிடிக்கிற ஓடுறாங்க. அங்கே போனாலும் 40-50 கிலோ சூடை பிடிச்சு கொண்டு வந்தால் என்ன காசுக்கும் அந்த மீன் தெரிகிறாங்களும் கொடுத்தால் சரி, வேறு மிச்சமே இல்லை. அப்படியாக கொஞ்சம் கட்டத்தில் எங்களோட கடத்தொழில் போய்கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் கடத்தொழிலுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கொண்டு சொன்னால் இவங்க லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டப்படத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இல்லை, அது கொழும்பில் இருக்க டிஜியாக இருக்கலாம், அல்லது இங்கே வடக்கு மாகாணத்தில் இருக்க உதவி பணிப்பாளர்களாக இருக்கலாம், இல்லாத அரசாங்க உத்தியோகர்களாக இருக்கலாம். இது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் ஏன் இறுக்கமான முறையில் நடவடிக்கை எடுக்க முடியல? அன்றைக்கு இந்த வான் அகழ்வல் பற்றி கேட்ட பொழுது கரையோர பாதுகாப்பு தினங்கள் அதிகாரி சொல்கிறேன், தேவைக்கு அப்படி கிண்டையிலாத அப்படி இடம் கொடுக்கலான்னு சொல்லி. ஒருதன் கடலை பிடிச்சி கொட்டை வேண்டலாம், அரசாங்க காணி கடலை பிடிச்சி கொட்டை வேண்டலாம், கொட்டை வேண்டி எல்லாம் செய்யலாம், அவனுக்கு இடம் கொடுக்கலாம். ஒரு கடற்தொழிலாளிகள் வந்து அந்த கல்லுகளை அகற்றி படகுகள் கட்டுறதுக்குரிய நடவடிக்கை, அந்த படகுகள் கட்டுறதுக்குரிய பாதைகளை வகுத்து இடங்களை வகுத்து அதுகளை செய்கிறதுக்கு அனுமதி இல்லையா? ஒரு கரையோர பாதுகாப்பு தினங்கள் அதிகாரி சொல்கிறான், எங்கட கடல் எங்கட இடம், எங்கள்ட படகுகள் விடுறதுக்கு நாங்கள் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலாதான். அப்படி இல்லாட்டி அவருக்கு கொண்டு லஞ்சம் கொடுத்தா தான் அவர் இடம் கொடுப்பார் போடாது. எங்களுக்கு சந்தேகமாக கிடக்கு. இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இன்றைக்கு 100 மணித்தியாலும் 120 மணித்தியாலும் ஒரு வாரங்களுக்கு கொடுக்குறீர்கள். அவங்கள் கடத்தொழிலிருந்தே அனுமதி, கடத்தொழில் சங்கங்கள் இந்த அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் அதை ஆழப்படுத்துகிறாங்க. ஒரு கப்பல் வந்து போகக்கூடிய ஒரு தூரத்துக்கு ஆழப்படுத்துகிறாங்க. அந்த பாணி ஆழப்படுத்தினால் இனியல் வார மேரிக்கு என்ன செய்யும்? கடலை அரித்து, கடலில் இருந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் கரையில் எந்த விதமான மண்ணும் இல்லாமல் அரித்து, சில நேரங்களில் அதில் தப்பித்தவரை எங்களது கடத்தொழிலாளி தவறு விழுவிலையாக இருந்தால் உயிரோட நாங்கள் எடுக்கலாம். அவ்வளோ ஒருத்துக்கு அதுக்கு சுழி சுற்றி ஆக்களை கொண்டு போயிடும். அப்போ இன்றைக்கு ஆர்டி அனுமதியோடு இந்த வாரங்கள் அகல் தான் வரும். ஒரு கடத்தொழில் சங்கங்கள் அனுமதி இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் தாங்கள் லட்சப்படி அகழ்றாங்க. போய் பாருங்க, மலை மாறி குவிச்சுக்கிட்டாங்க மண்ணுகள். அவங்க தங்களுக்கு மண்ணுகள் தேவைப்படுறது போலக்கு அதுக்கு உயர்ந்த அந்த வானுகள் அகழ்கள் செய்கிறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. உண்மையின்படி ஒரு வான் அகழ்படணும் மட்டும் சொன்னால் அந்த சங்கத்தின் ஆலோசனையை கேட்டு படகுகள் கட்டிடங்கள் அதுகளுக்கு ஒரு அணையை கட்டி வான சாடை அவங்க சொல்கிற அளவுக்கு ஆழப்படுத்தி அதுகளைத்தான் செய்யணும். இது எந்த விதமான சங்கத்தின் ஆலோசனையும் இல்லாமல் இப்படியாக ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையின்படி தயவு செய்து இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு
2 கிழமையில இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டு போனவர் நாங்கள் கடிதங்கள் எழுதித்தான் வச்சிருக்கிறோம். கொண்டே யாழ் மாவட்ட அரசாங்க அதிகாரிகிட்ட கொடுக்கத்தான் போகிறோம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள்? இல்லை இப்போ இறுக்கமான நடவடிக்கை 2 கிழமைகள் எடுக்கிறோம்னு சொன்னார். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சும்மா கூட்டங்களில் வந்து சப்பு கட்டி போட்டு நாங்கள் கலைக்க வலிக்கிட எங்களை கலைக்க விடாமல் சடைஞ்சு அதை செய்யணும் நாங்கள் இந்த செய்கிறோம் அந்த செய்கிறோம் என்று புடுங்கி போட்டு போனவர். இன்றைக்கு புடுங்கி போட்டு போய் மற்றவனை பற்றி நீ கதை சொல்லிருக்கிறேன். மற்றவனை பற்றி நீ ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற இன்றைக்கு நீ தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஆள். ஒரு ஆளும் கட்சி ஒரு அரசாங்கத்தில் கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஆளே அவன் கதை விரைக்கிறதுக்கு இவன் எப்படி போட்டாலும் உனக்கு என்ன? நீ உண்ட பிரச்சனையை பாரு. வடக்கு மாகாணத்தில் கடத்தொழிலாளர் இப்படி கத்தி கொண்டிருக்க சொன்னா கடத்தொழிலாளர் பிரச்சனையை பாரு. அதை விட்டுட்டு அவன் அப்படி இவன் அப்படி என்ன ராயக ரீதியில் அவன் இது செய்யணும், ஊழல் அவன் செய்யலை இவன் செய்யலை, அதெல்லாம் உனக்கிறதுக்கு அது தமிழ் மக்கள் பார்த்துக்கொள்ளட்டுக்கு. தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை, தமிழ் மக்கள் இந்த அரசியல்வாதி செய்யறா தமிழ் மக்கள் பார்த்துக்கொள்ளட்டுக்கு. நீர் வந்தது கடத்தொழில் அமைச்சர், வடமாகாணத்துக்குரிய கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் அது உரிய நடவடிக்கை எடு. சட்டவிரோத தொழிலை நிறுத்து. மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வழியை பேர். அதை விட்டுட்டு சப்பு கட்டுற கதையெல்லாம் கதைக்காமல் மற்றவனை கதைக்க விடாமல் உடனடியாக நடவடிக்கை ஒன்றும் பிடிக்கல, நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கும் லைட் தான் கட்டுறாங்க கடல்ல. அப்போ இன்றைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் போய் மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால் 22 கிலோமீட்டர் போகிறோன்னு சொன்னால் 40 லிட்டர் என்ன முடியுது? இன்றைக்கு எண்ணெய் விலை ஏற்றிருக்கிறீர்கள், மண்ணெண்ணெய்க்கு விலை ஏற்றிருக்கிறீர்கள். நாங்கள் அன்றாடம் உழைச்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கிற கடத்தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு மண்ணெண்ணெயை விலை ஏற்றிருக்கிறீர்கள். அப்போ இன்னும் போக இன்றைக்கு விலை ஏற்றி கொண்டு போய்க்கல நாங்கள் எங்கே போகிறது? அப்போ எல்லா வழியாலேயும் நீங்கள் கடத்தொழிலாளியை தான் சாகடிக்கிறீர்கள். எந்த ரீதியிலையும் பார்த்தா நாங்கள் இன்றைக்கு மண்ணெண்ணெய் இன்றைக்கு ஒரு படம் 40 லிட்டர் எண்ணெய் அடிக்கிறான்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு 12 ரூபா கூட்டி கிடக்கு. 12 ரூபா கூட்டினா 40 லிட்டர் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ கூடி இருக்கண்டு. அப்போ நாங்கள் தின்றதுக்கு வழியிலாக கிடக்கிறோம், கடலில் போய் மீன் பிடிக்க வழி இல்லை. அப்போ இன்றைக்கு அரசாங்கம் மாட்டு திட்டத்தை கொண்டு வரணும், மாட்டு திட்டத்தை கொண்டு வந்து என்ன மாட்டு திட்டத்தை கொண்டு நீங்கள்? ஒரு மாட்டு திட்டமும் இல்லை. ஆனால் வேலைக்கு வந்து கூட்டம் வழியை வந்து நாங்கள் அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம், இதை புடுங்குவோம், இதை நடுவோம் என்று சொல்லி வீராப்பு கதையில கதைக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த எவ்வளோ காலம் என்னத்தை செய்தீர்கள்? எதை ஒன்றாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒன்றை நிரூபிக்க முடியல. நீங்கள் எப்படி என்றாலும் என்னத்தையும் செய்து கொண்டு போங்க. எங்களுக்கு எங்களோட கடல் வளம் பாதுகாக்கப்பட வேணும். கடல் வளம் பாதுகாக்கப்பட்ட எங்களுக்கு கடற்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேணும். எங்களுக்கு உண்மையின்படி 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் கடற்தொழில் சட்டத்தில் உள்ள 16 தொழிலை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எங்கள் இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் இப்படி நடைமுறைப்படுத்திவிட இருந்தால் நாங்கள் 2 வருஷத்தில் உங்களுக்கு அந்நிய செலவாளிக்கு நாங்கள் உழைச்சி தருவோம். இதே முதல் நாங்கள்லாம் கடற்தொழிலாளி எவ்வளோ அந்நிய செலவாளி உங்களை உழைச்சி தந்துறாங்க. இன்றைக்கு அது மயிலட்டி துறமாக இருக்கலாம் அல்லது வல்லெடுத்துறையாக இருக்கலாம். இன்றைக்கு எவ்வளோ நாங்கள் உழைச்சி தந்துறாங்க. இப்போ இன்றைக்கு எங்கே போய் நிற்கிறோம்? நாங்கள் இன்றைக்கு பூஜ்ஜியத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு உண்மையின்படி ஒரு ஒரு விலை கம்பெனியில் ஒரு வேலை எடுத்துவாங்க 6 மாதத்துக்கு மேலே வேலை தொழில் செய்ய முடியல. ஒரு கேவலமான நூலை போட்டு வேலையை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு விலை இந்த விலை வந்து 8000 ரூபா 8500 ரூபா நாங்கள் எடுத்து வந்து 6 மாதத்துலேயே அந்த விலை உக்கி போகும். இதுகளை எல்லாம் யார் பார்க்குறீர்கள்? இதுகளை எல்லாம் யார் செய்கிறீர்கள்? எந்த விதமான எங்களுக்கு இருக்கிறாங்க ஒரு கேவலம் கட்ட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து இவங்களால எங்களுக்கு போல பிரச்சனை. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையை குரல் கொடுப்பாங்களா இருந்தால் எங்களோட பிரச்சனை எப்போ தீர்ந்துருக்கும். இவங்க எல்லாரும் பின்னால் அவங்களுக்கு பின்னால் 2 வாட்டி நக்கி பிழைச்சா நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் நெடுகாவும் இப்படித்தான் இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல. இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான மீட்சியும் இல்லை. இன்றைக்கு செம்மணி எடுத்து பாருங்க, குழந்தையில இருந்த போல வேற புதைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அன்றைக்கு அரிச்சுனா ஆண்டு ஒரு ஆள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு செம்மணியில் அந்த ஐநா சபை இந்த அதிகாரி வந்து அதை பார்வையிட்டு இருக்க மாட்டேன். அன்றைக்கு ஒரு அரிச்சுனா ஆண்டு ஆள் இருந்தனால தான் அந்த அதிகாரி அங்கே வந்தவர். அப்போ இன்றைக்கு செம்மணி வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் எங்கட மக்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு என்ன, அவன் போராடுறான், இவன் செத்தான், எங்களுக்கு என்ன? இதுதான் எங்கள்கிட்ட போக்கு போய் கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கு உண்மையின்படி இதில் ஊடகவியாளர் மயூரன் என்ற கேள்வி கேட்டார், அன்னராசா கேட்டது உண்மையின்படி என்னன்னு சொன்னால் எங்களது சங்கங்கள் எல்லாம் பிரிச்சாளப்பட்டது. யாரால பிரிச்சாளப்பட்டா? கூட்டுறவு திணைக்களத்தால். இன்றைக்கு வடமாகாண கூட்டுறவு திணைக்களத்தால் எங்களது சங்கம் எல்லாத்தையும் சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனம் எல்லாத்தையும் பிரிச்சாளப்பட்டது. ஒரு அரசியல் கட்சிக்கு துணை போய் நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மேளனத்தை தூக்கி எறிந்து போட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு நியமனம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு 2.5 வருஷம் முடிஞ்சுது. 2.5 வருஷம் முடிஞ்சும் ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு சம்மேளனத்தையோ அல்லது ஒரு சமாசத்தை உருவாக்க முடியாத கூட்டுறவு திணைக்களம்.
இன்றைக்கு 1ஆம் மாதமோ 2ஆம் மாதம் ஆளுநர் ஆஃபீஸில் கூப்பிட்டு கூட்டம் வைக்க வடக்கு மாகாணத்தின் கூட்டுறவு அதிகாரி வந்திருந்தவர் சிசிடிஆர். அவர் சொன்னார், உடனடியாக நாங்கள் சங்கங்களை புனர வைத்து கூடிய சீக்கிரம் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நாங்கள் சம்மேளனம் புனர வைக்கிறோம் என்று புடுங்கி விட்டார் அவர். இன்றைக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு? 5-6 மாதம் ஆச்சு. உண்மையின்படி இவர்கள் கூட்டுறவு இன்றைக்கு எங்கட சங்கங்கள் சமாசங்களை எங்களது அமைப்புகளை எங்களோட கடத்தொழிலாளர் எங்களை எல்லாத்தையும் பிரித்து சிதற வச்சது இன்றைக்கு இந்த கூட்டுறவு திணைக்களம் தான். ஆக ஒரு கட்சிக்கு துணை போனது யாழ் மாவட்டத்தின் ஏசி கூட்டுறவு வந்து ஏசி தான் கட்சிக்கு துணை போய் ஒரு நியமனம் என்ற போர்வையில் 2.5 வருஷம் மட்டும் ஒரு நியமனம் கொடுக்குற கூட்டுறவு சொன்னால் இது வந்து ஒரு யாழ் மாவட்டத்தில் கூட்டுறவு தான். இவங்கள் கூட்டுறவு என்று சொன்னால் என்னென்று தெரியாதவங்க எல்லாம் கூட்டுறவு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு வடக்கு மாகாண சபையை வடக்கு மாகாணத்தின் இந்த சமாசத்தை உருவாக்குறோம் என்று சொல்லி எங்கிட்ட வந்து கையெழுத்து வேண்டி எல்லாத்தையும் வேண்டி கிழிச்சோட்டு போனாங்க. இன்றைய வரையும் சமாசம் உருவாக்கப்படையில. அப்போ இவங்க கூட்டுறவு யாரால் இன்றைக்கு நாங்கள் சிதறி போயிருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மக்கள் ஒற்றுமையான காரணம் அது கூட்டுறவு தான். அப்போ எல்லாரும் வந்து எங்கள் கடத்தொழில் மக்களை பிரிச்சாண்டு தங்களோட சுயநலாபத்துக்காக தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு எங்கள் இந்த கடத்தொழில் மக்கள் எல்லாரும் பிரிச்சாடுறாங்க. அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், கூட்டுறவு திணைக்களமாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்தவரும் இன்றைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாரா இந்த கடத்தொழிலை பற்றி? உள்ளூர் உள்ள படம் நிறுத்தினாரா? சட்டவிரோதமான தொழில் எதை நிறுத்தினார்? நாங்கள் நேவிக்காரனை கேட்டால் நேவிக்காரன் என்ன சொல்றார்? தங்களுக்கு பாதுகாப்பை பற்றி இந்த செயலாளர் கடிதம் வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்ப வேண்டும். இதே யாழ் மாவட்ட வடமாகாண கட்டளை தளபதியான கூட்டத்தில் இருந்தவர் அந்த 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 நேவி கடற்பட தளபதி சொன்னாலே 100க்கு 100 உண்மை இருக்காரு. ஏன்னு சொன்னால் சட்டவிரோதமான தொழில் செய்கிறான்னு அவன் கரையிலே வச்சு தடை செய்யப்பா. ஏன் நாங்கள் கடலில் போய் எங்கேன்னு அவங்க தேடி பிடிக்கிறது? எத்தனை பேர் தேடி பிடிக்கிறது? அப்போ முதல்வர் கூட்டத்தில் முதல் இருந்த கடற்தொழில் அமைச்சர் கூட்டத்தில் ஒரு நீதித்துறை அதிகாரி சொன்னார், தங்களுக்கு அதிகாரம் தந்தால் இத்தனை கண்ணுக்கு மேலே சுருக்கு வேலை செய்கிறாங்களோ தாங்கள் கரவழியை போய் பிடிப்ப வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? பிடிக்கிறீர்களோ? ஒரு தடவை பிடிப்பார் இல்லை. இன்றைக்கு யார் சுருக்கு வேலை செய்கிறான், யார் லைட் கட்டுறான், யார் குளதள்ளுறான், யார் டைனமைட் அடிக்கிறான், யார் டோலர் இழுக்கிறான் எல்லாருக்கும் தெரியும். சட்டவிரோதமான சொல்கிறான் எல்லாருக்கும் தெரியும். வேறு உங்களால் நடைமுறைப்படுத்த இல்லை. உங்களுக்கு நீங்கள் பயந்தா போலீஸ் எஸ்டிஎஃப் கூட்டிகிட்டு போவார், கூட்டிக்கொண்டே அவரை சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்குவார். இதுதான் இந்த கடத்தொழில் பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு. நாங்கள் இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இந்தியை கண்டு எங்களோட பிரச்சனைகளை அவர்கள் ஊடாகத்தான் நாங்கள் பாராளுமன்றம் சரி ஒருங்கிணைப்பு கூட்டம் எடுத்துக்கொண்டு போகிறதுக்குரிய ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துட்டு கொண்டுள்ளோம். நன்றி, வணக்கம். இப்போது இலங்கையுடைய வெளிவார அமைச்சர் வீதகேரத் அவர்கள் ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கச்சதீவு தொடர்பாக கருத்து கூறியிருக்கிறார். கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான ஒன்று, அதை ஒருபோதுமே மீளவும் கையளிக்கின்ற ஒரு பேச்சுக்கு இடமில்லை என்ற அடிப்படையில் திட்டவட்டமாக கருத்துரைத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்க? உண்மையில் அதாவது இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையிலே கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தம் என்பதை ஒரு இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் மரியாதைக்குரிய விஜிதகேரத் அவர்கள் வெளிப்படையாக உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். கச்சதீவு இலங்கைக்கு சொந்தம், எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் உண்மையில் வடக்கு கடற்றொழில் சமூகம் அதை வரவேற்கின்றோம். அதற்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்கும் அந்த வெளிவிவகார அமைச்சருடைய கூற்றுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம். இதை வரவேற்கின்றோம். அதே போன்றுதான் மரியாதைக்குரிய இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் ஐயா அவர்களை நாங்கள் கோருவது, இந்த கச்சதீவு நிலைப்பாட்டில் எவ்வகையான உறுதியை நீங்கள் ஒரு வெளிவிவகார அமைச்சராக இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ அதே போன்று இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையையும் ஆணித்தனமாக நின்று ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு தீர்வை பெறுவதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் உங்களுடைய கருத்தை வடக்கு கடற்றொழில் சமூகம் வரவேற்கின்றது, ஆதரிக்கின்றது என்ற செய்தியையும் இந்த கச்சதீவு தொடர்பாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அதே போன்றுதான் இந்த கச்சதீவு பிரச்சனையை எங்களுடைய கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த கச்சதீவு தொடர்பாக வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தியவர்கள் கூறாமல் இருந்த நிலையிலே தான் எங்களுடைய தற்போதைய அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் வரவேற்பதோடு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அல்லது தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளுக்கும் நாங்கள் சொல்வது, இந்த கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது என்பதை நாங்கள் வரவேற்ப
வரவேற்கின்றோம். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ எதிரானதாக நீங்கள் பார்க்கவும் கூடாது, கருதவும் கூடாது. ஏனென்றால் 74ஆம் ஆண்டிலே இருந்து அது இலங்கைக்கு கச்சதீவு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கச்சதீவை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வெளிவிவகார அமைச்சர் கருத்தை வரவேற்பதோடு கடந்த காலத்திலே எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி வெளிப்படையான கருத்தை தெரிவிக்கவில்லை. மறைமுகமாக தெரிவித்தார்களோ எங்களுக்கு தெரியாது. ஒரு வெளிப்படையாக கச்சதீவு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று தெரிவித்தது உண்மையில கடந்த கால அரசாங்கங்களும் காட்டி இந்த அரசாங்கம் வெளிப்படையான மக்களுக்கான சேவையிலே இந்த கச்சதீவு விஷயத்திலே ஆரம்பித்திருப்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் சற்று முன்னோக்கி நகர்ந்திருப்பதாக இந்த கச்சதீவு விடயத்தில் அல்லது கடற்றொழிலாளர்களுடைய விடயத்தில் கரிசனை காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் வெளிவிவகார அமைச்சுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். உண்மையிலே உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அதே நேரத்தில் வெளிவார அமைச்சர் தமிழ் மக்களுடைய விடயம் தொடர்பாக பல எதிர்மறையான கருத்துக்களை குறிப்பாக சர்வதேச விசாரணையை நிராகரித்து தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒரு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பிரதிநிதியாக அதை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த வளத்திலே பார்க்கின்ற போது ஒரு இந்திய வல்லரசாக இருக்கிற இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது இந்தியாவுடனான ஒரு பேரம் பேசலுக்கான ஒரு உபாயமாக இந்த விடயம் இருக்கும் என்று கருத முடியுமா? இல்லை, இது இந்தியாவுக்கு எதிரானதாகவும் இல்லை என்ற இலங்கைக்கு கொடுத்த உண்ட இலங்கைக்கு சட்ட ரீதியாக இரு நாட்டு பிரதமர்களும் இந்தியாவினுடைய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியோடும் பேசி ஒப்பந்த ரீதியாக வழங்கப்பட்ட கச்சதீவை இன்று தமிழ்நாட்டிலே அரசியலுக்காக அல்லது அரசியல் அதாவது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதை பரப்புகின்ற போது இந்த கருத்தை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இது இந்தியாவுக்கு எதிராகவோ அல்லது யாருக்கும் எதிரான கருத்தில் எங்கள்கிட்ட இருக்கிறதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற செய்தியை அவர் இலங்கை நாடென்ற ரீதியிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்றுதான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஏனைய விடயங்களை விட இந்த கச்சதீவு விடயத்தை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம். Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.